புரியுதா புரியலையா? இங்க பாரு, now don't come and tell to me that you are not interested. Even I am not. Okay வா? பை. நான் அப்படியே மிதக்கறேன். அடேங்கப்பா. எப்படி இருக்கும்? குட் பெர்ஃபார்மரா போறதுக்கு வாய்ப்பே இல்ல. வீட்டு வேலை செஞ்சவங்க டாஸ்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க குட் பெர்ஃபார்மரா போக முடியும். நான் தெரிஞ்சிருக்கலாமோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கறியா? நான் கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. வாயமுறா. அப்ப ஓகே. அப்ப நான் இப்படி நீ எடுத்துக்கமா? வேலையே பார்க்கலாம் அப்படினு சொன்னான்டி இவன். நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கறான். நீ பண்ண எப்ப பண்ண? உன் இஷ்டத்துக்கு பண்ணுவ. அதெல்லாம் வேலை கிடையாது. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஏன் விக்கல் செய்யலையா? அரோரா செய்யலையா? அவங்க அரோரா இங்க பாரு. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். நீ இப்போ நான் வேலையே பார்க்கலடா. நான் நீ அப்படியே சொல்லுடா. நான் வந்து வேலையே பார்க்கல. மத்தவங்க எல்லாரும் சூப்பரா வேலை பார்த்தாங்க. அத மட்டுமே வந்து நீ சொல்லிட்டே இரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி உண்மையை சொல்றாங்க. ஆளுங்க பாக்குறாங்க நான் வேலை செஞ்சேனா? நான் விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது இவனை குறிப்பிட்டு சொல்லவே இல்ல. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நீ எங்க வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நீ பின் பாயிண்ட் பண்ணி சொன்ன. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேலை பார்க்கலாமா? அதான் உண்மை. அது எப்படி நீ ஏண்டா சேதுபதி சாரே சொல்றாரு, தப்பு செய்யறவங்க யாரும் அண்ணியன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு விஷயத்தை கத்தி சொல்றதுனால அது உண்மையே ஆயிடாது ராஜா. ஒரு விஷயத்தை நீ கத்தி பேசுறதுனால உண்மை ஆயிடாது. என்னாச்சு சார்? தலை சுத்துதா? நான் வேலை பார்த்திருக்கேன்றது போய் அங்க உட்காந்துக்கோ. நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு தேவையே கிடையாது. இப்படி நீ வந்து என்னைய வந்து சொல்றல, அது தேவையில்லை. கரண்ட் கூட இந்த டைம் கட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க சொல்லாம கொள்ளாம துண்டா கட் பண்றாளுங்கடா. ஒரு விஷயத்தை மட்டும் அப்படியே தெளிவா சொல்லிட்டு போயிடுறல, அது எனக்கு தேவையில்லை. நான் வந்து இத நீ பண்ணவே இல்லையா? ஆஹா, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தன் செஞ்சுட்டாப்பா. வேலை மிச்சம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நீ என்ன பண்ற? ஒரு விஷயத்தை கத்தி இதுதான் நீ பண்றேன்னு சொல்றல, அழகா பண்ணு, பிரச்சனையே இல்ல. உனக்கு ஒண்ணா நான் இறங்கி செய்யல, எனக்கு ஒண்ணா ஏன் இறங்க கூட மாட்டேங்கிற? ஆனா you are not ready to have a conversation. You are just ready to blow it up. அத நீ பண்றியா? பண்ணிக்கோ. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. Listen to what I am saying. நீ சொல்றத மட்டும் தான் வந்து பதிவு பண்ணனும்னு நினைக்கிறேன்னா பண்ணு. ஏயா இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். இது ஏன் நீ வந்து அவளோட ஒரு புலம்பலா நீ எடுத்துக்க மாட்டேங்கிற? அவரோட புலம்பலாம் என்ன ஏத்துக்க முடியாது மச்சான். நாங்க எப்படிலாம் காதலிச்சோம் தெரியுமா? நீ உட்கார்ந்து ஐ ஷுட் கோன்னு அழுவுறா. இதெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி நான் போகணும்னு நினைக்கிறேன். தனியா விளையாடுறது தான் கரெக்ட். தனியா விளையாடு. ஏன்டா திருப்பி பிரச்சனை ஆகுது? கேட்டுட்டே இருந்தான், நான் என் பலூன் ஏன் உடச்சேன், என் பலூன் ஏன் உடச்சேன்னு. உன் பலூனை உடைக்கலாம் எல்லாம் எனக்கு காரி மூஞ்சிலே துப்புவாங்க. என்ன அசிங்கம், கேவலம் அது. இந்த வாரம் இந்த வீட்லயே வந்து யார் லீஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுன்னா நீயும் அரோராவும் தான். அரோராவே வேலை செய்யறான். விக்கல்ஸ் வந்து விக்கல்ஸ் அதை வேலையாகும். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு பண்றான்ல. பேசாதீங்கன்னு தான் சொல்லுவேன். வெளியே போய் பேசுங்க. வர வச்சு நாளைக்கு மண்ணுக்காக செத்தா மரியாதை இருக்கு, பொண்ணுக்காக செத்தா ரொம்ப கேவலம்ப்பா. சண்டை வருது சேர்றீங்க. நான் நீங்க உண்மையாலுமே பாசம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வெளியே போய் பேசுங்க. நல்ல உண்மை பாசம் இருந்ததுன்னா நீங்க வெளியே போய் பேசுங்கடா. மச்சான், நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்டா. அதுவே மழை நனைஞ்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டுல வந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல, சுத்தி ஒரு வீட்டுல வரணும், ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறீங்க. நீங்க வெளியே போய் இதே பாசத்தை வைங்க, அப்போ பாத்துக்கலாம். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா இவங்க இப்படி பண்றாங்க? சண்டை போடுறாங்க, பிரிஞ்சுக்கிறாங்க, சேர்றாங்க. இது ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. காதல்ன்றது இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணும். ரெண்டு பேருக்கு செம்மையா எஃபெக்ட் ஆகுது. இந்த ரெண்டு பேரும் பார்க்கும்போது என்னடா பண்றீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாத, வா. ஏய் ஜிங்கிலி, ஒண்ணு சேருங்க, இல்லன்னா பிரிஞ்சு போங்க அப்படின்னு தான் இருக்கு. நல்லாவே இல்லடா. வெளியே பாக்குற மக்கள் கூட ஒரு மாதிரி இருக்கும். என்ன தெரியுமா மச்சான், இங்க இருந்து வெளியே போங்க. நீ போயிட்டு நடிக்க போயிட்டு நீ வாய்ப்பு தேட போற. நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஒர்க்ல தான் இருப்பீங்களே தவிர இதெல்லாம் பெரிய இங்க வேலை வெட்டி இல்லன்ட்டு உட்கார்ந்து இத பண்ணிக்கிறீங்க நீங்க. ஏண்டா இந்த மண்ணு பெண்ணு பொண்ணு பின்னால சுத்துறீங்களா? இந்த மூணு பின்னால சுத்தினா உருப்படுவீங்களாடா? நான் தனியா ஒதுங்கிதான் இருந்தேன்டா. பேசுறதுக்கு இங்க ஆள் இல்லாத மாதிரி அவன் பண்ணுகிறான். எல்லாரும் பேசுறேன். பேசுறதே இல்ல. தனியா வந்து வா மச்சான் பேசலாம், இங்க உட்காரலாம் என்ன கூப்பிட்டதே இல்லாம
வீட்ல மீச வச்ச ஆம்பளைங்க 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுற. ஒன்று சொல்லுவான், அது உனக்கு பிடிக்காம போயிடும், நீ அது பேசுவ, அது சண்டையா முடியும். ஏன் பேசவே கொஞ்சம் நாளைக்கு விட்டுறேன். இது அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டியது, அது தோத்து போச்சுன்னா தாடி வளர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இதெல்லாம் தேவையாடா? எங்க அம்மா எனக்கு சொன்ன ஒரு ரிவ்யூ அது மட்டும் தான். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ், பட் அதுலயே உட்கார்ந்துராத. ஏன்னா நான் அதனாலதான் நான் சொல்றேன், டே எனக்கு சம்டைம்ஸ் இந்த ஃபீலிங் டாமினேட் பண்ணுதுடா. அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உன் கூட சேரும்போது நான் கொஞ்சம் சாஃப்டரா ஆகுறேன். Which is good, but that is also overshadowing my past me. இருக்கு கண்டிப்பா இருக்கு. நான் வந்து ஒரு பட்டாசு மாதிரி, ஃபயர் மாதிரி, ரொம்ப வைல்டா, ரொம்ப அன்சர்டனா, ரொம்ப ப்ரிடிக்டே பண்ண முடியாத பொண்ணு தான் நானு. அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நான் சாஃப்டரா மட்டுமே இருக்க முடியாது. That is not me and I don't want myself to stuck here. இந்த இடத்துல மட்டுமே நான் ஸ்டக் ஆக கூடாது. அப்ப இவனோட கள்ளக்காதலா? இவ்வளவு வாரம் நான் கஷ்டப்பட்டு போராடி வந்தது எல்லாமே இந்த ஒரு ஃபீல்னால எல்லாமே அடங்கி மறைஞ்சிரும். இப்படி நான் வந்து அவங்க விரும்பல. ஒரு மாதிரியா சொல்றாளே, இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா? தான் பண்ண லிட்டரலா நம்ம 2 பேரும் மட்டும் பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீ கனி கிட்ட போய் சொல்ற. நம்ம டீம்ல ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் என்ன அணுகுண்டா தயாரிக்கிறேன். நீ ஆபாச குறியீடு சொன்னல, அதுக்கு வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதே சொல்றேன். உனக்கு வெளியே போகணும்னு டெஸ்பரேட்டா இருக்கா இல்லையா? நோ. சத்தியம் பண்ணி சொல்லு. நோ. People are watching. Why should I feel so? செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. ஐயோ தாத்தா சொல்லு. அப்ப நீ வந்து நீ அதை பிலீவ் பண்றியா? I really believe it. Everybody knows. World knows. எல்லாருமே தெரியும். சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் பண்ணேன். எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு கண்டஸ்டன்ட் தானே. ஒருத்தவங்க இவங்க போயே தீரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாமினேஷன்லயும் நான் பண்ணியிருக்கேனா? கிடையாது. நோ. கேட்கிறவன் கேளப்பலாம் தான் கேப்பையில நெய்வடின்னு சொல்லுவாங்க. நீ வந்து இந்த வீட்டுல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நீயும் யோசிக்கிற. அப்படிங்கிறப்போ இப்படி யோசிக்கிற ஒரு பர்சன் கிட்ட நானும் இவ்வளவு நாள் எதுக்காக வந்து என்னுடைய எமோஷன்ஸ்க்கு ட்ரூவா இருந்திருக்கணும்? என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. எனக்கு ஒன்னும் பிடிக்கல. நீயும் என்ன இப்படிதான் Fourth accuse time பண்ண போற. என்ன வந்து இன்டரப்ட் பண்ற. Because you are saying that இந்த வீட்ல என்ன பேச விடுவியா இல்ல எப்படி 5th time இன்டரப்ட் பண்ற? பேசட்டுமா? ஏண்டா ஒரு போன நிம்மதியா பேச வரீங்களாடா நீங்க? நான் கேக்குற ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்குலாம். சொல்லு. எனக்கு வந்து இப்ப இந்த ஃபீலிங் எப்படி வந்து டாமினேட் பண்ணாம இருக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க டூட். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த வாரம் எப்படி வீக்கெண்ட்ல ஷோ போகுதுன்றத பார்த்துட்டு ஒரு டெசிஷன் கிடைக்கும். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஓவரா பண்ணாதீங்க பாரு. இல்ல சிங்கிளாவே இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு பாரு எனக்கு. ஐயோ, அப்ப தெரிசாவோட வாழ்க்கை. அதான் வெளியே போய் என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாதுல்ல பாரு. இப்போ வந்து உங்க ஃபேமிலி, இப்போ நீ பேசுறது, நான் பேசுறது, அதுக்காக ஏன் வந்து இங்கே நமக்கு எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது. இப்போ உன் ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க, என் ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்கல்ல, எப்படி we are gonna do this அப்படிங்கறத சார்ட் அவுட் பண்ணலாமா? அது ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க பாருங்க, பந்த எங்க வச்சு தேய்க்கிறான்னு விளையாடியா? பந்த அங்க தொலைக்காத பாருங்க, வேற இடத்துல வச்சு தொலை பாருங்க.